ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது அடுத்ததாக ராகு கேது தோஷம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ராகு கேது அப்படின்னு 2 கிரகங்கள் நேர் எதிரே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 180 டிகிரிஸ் ஆப்போசிட்டாக தான் ராகுவும் கேதுவும் இருக்கும். கன்னியில் ராகு இருந்துச்சு அப்படின்னா இங்கே மீனத்தில் கேது இருக்கும். அதே போல் மேஷத்தில் ராகு இருந்துச்சு அப்படின்னா துலாத்தில் கேது இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக தான். மிதுனத்தில் கேது இருந்துச்சு அப்படின்னா தனுசில் ராகு இருக்கும். அந்த மாதிரி மிக சரியாக ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ஸில் தான் ராகுவும் கேதுவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த விஷயத்த. ராகுவும் கேதுவும் ஆப்போசிட்டாக இருக்கும், ஆனால் ஒரே நட்சத்திரத்தில் இருக்காது. ஓகேங்களா? அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ராகு கேது நேர் எதிரே இருக்கும் அப்படின்னு சொன்னேன், ஆனால் ஒரே நட்சத்திரத்தில் இருக்காது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது இப்போது மிதுனம், இது கட்டம் மிதுனம், இது தனுஷு. உங்களுக்கு தெரியும். இந்த மிதுனத்தில் மிருகசீரிட நட்சத்திரம் 2 பாதம் இருக்கும், திருவாதிரை 4 பாதம் இருக்கும், புனர்பூசம் 3 பாதம் இருக்கும். இங்கே தனுசில் மூலம் 4 பாதம், பூராடம் 4 பாதம், இங்கே உத்திராடம் 1 பாதம். இங்கே 9 பாதங்கள், இங்கே 9 பாதங்கள் இருக்குங்களா? இப்போ ராகு இங்கே இருக்குது, கேது இங்கே இருக்குது அப்படின்னா ராகு செவ்வாயோட மிருகசீரிட நட்சத்திரம், ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரம், குருவுடைய புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செவ்வாய், ராகு, குரு. இங்கே பார்த்திங்கன்னா கேது, சுக்கிரன், சூரியன். ஓகேங்களா? இந்த 3 நட்சத்திரங்கள் வேறு கிரகங்களோடது, இந்த 3 நட்சத்திரங்கள் வேறு கிரகங்களோடது. அப்போது ராகு இங்கே வேறு நட்சத்திரங்களில் இருக்கும், கேது இங்கே வேறு நட்சத்திரங்களில் இருக்கும். அப்போது ராகுவும் கேதுவும் ஒரே வேலையை செய்யாது. ராகு எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அதோட வேலையை தான் ராகு செய்யும், கேது எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அதோட வேலையை தான் கேது செய்யுமோ தவிர ஒரே வேலையை எதிரெதிரேவே இருந்தாலும் ராகு கெட்டிருந்தாலும் கேது நல்லாயிருக்கும். இல்லை கேது ஒரு நட்சத்திரத்துலேருந்து கெட்டு இருந்துச்சு அப்படின்னா ராகு நல்லாயிருக்கும். அதனால் ஒரே எதிரெதிரே இருக்கிறனால ஒரே வேலையை தான் செய்யும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ எப்படி நான் செவ்வாய்க்கு 4 குணங்கள் சொன்னனோ அதே போல் நல்ல, வல்ல, தந்திர, கெட்டன்னு 4 தன்மைகளோட கேதுவும் ஏதோ ஒரு தன்மையில் இருக்கும், ராகுவும் வேறு தன்மையில் இருக்கும். கேது இருக்கிற அதே தன்மையில் இருக்கணும் அப்படி அவசியம் இல்லை கேது இருக்கிற அதே தன்மையிலையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தர் ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி ராகு கேது இருக்குமோ தவிர ஒரே மாதிரி எதிரெதிரே இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கட்டத்தில் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த கட்டத்தில் 3 நட்சத்திரம் இருக்கும், அதுக்கு நேர் எதிர்கட்டம் இது, இங்கே வேறு 3 நட்சத்திரங்கள். ஏன் அப்படி வேறு நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னா நட்சத்திரத்துக்கு 1 இது மேஷ மண்டலம், இந்த 4 கட்டம்தான் 9 நட்சத்திரங்களும் இருக்கும். அதே போல் இங்கிருந்து சிம்ம மண்டலம். ஓகேங்களா? இந்த 4லேயும் 9 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 4 கட்டத்தில் 9 நட்சத்திரங்கள் இருக்கும். இது தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 4 கட்டங்கள்லேயும் ஒரு நட்சத்திரங்கள் இருக்கும். அப்போது நீங்கள் எந்த கட்டத்தில் நேர் எதிராக இருந்தாலும் ஒரே நட்சத்திரத்தில் ராகு கேது இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது வேறு வேலைகளை தான் ராகு கேதுக்கள் செய்யும். ஓகேங்களா? அந்த 4 தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலே நான் சொல்லிட்டேன். செவ்வாய் இதுலேயே நல்ல தன்மை, கெட்டத்தன்மை, நல்லத்தன்மை, வல்லத்தன்மை, தந்திரத்தன்மை, கெட்டத்தன்மை அப்படின்னு 4 தன்மைகளோட தான் அந்த கிரகங்கள் இருக்கும். ஓகேங்களா? அப்படி ராகு நல்லா இருந்துருச்சு, அது கெட்டது, ராகு கேது அப்படின்னா கெட்ட கிரகங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உங்கள் மனசுலேருந்து முதல்ல தூக்கி வீசிடுங்க. அதுவும் கிலோமீட்டர் தள்ளி வீசிடுங்க. எங்கேயும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க, அது திரும்பி உள்ளே உட்காந்துக்கும். அதனால் எங்கேயோ தூரமாக தூக்கிட்டு போய் போட்டுட்டு வந்துடுங்க. ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதோ, சனி அப்படிங்கிறதோ, சூரியனோ, செவ்வாயோ எதுவுமே பாவ கிரகங்கள் அப்படின்னு அதை ஒதுக்கவே முடியாது. அதே போல் சுக்கிரன், புதன், குரு, சந்திரன், அதுலேயும் வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் வேறு சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லது, நல்ல கிரகங்கள் அப்படின்னெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு குருவும் கெட்ட வேலைகளை செய்யும், சனியும் நல்ல வேலைகளை செய்யும். புரிஞ்சதுங்களா? சனி நல்லத்தன்மையோடு இருக்கும், ராகு நல்லத்தன்மையோடு இருக்கும், கேது நல்லத்தன்மையோடு இருக்கும், சுக்கிரன் கெட்டத்தன்மையோடு இருக்கும், புதன் கெட்டத்தன்மையோடு இருக்கும், குரு கெட்டத்தன்மையோடு இருக்கும். அதனால் எந்த கிரகம் வேணாலும் உங்கள் குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்தில், எல்லா ஜாதகத்தில் கிடையாது, ராசி பலனில் நான் சொல்லலை. புரிஞ்சதுங்களா? அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி அதை பற்றியெல்லாம் நான் பேசவே இல்லை. அதெல்லாம் பொது பலன்கள். இப்போ சனி இந்த கட்டத்துலேருந்து இந்த கட்டத்துக்கு போகிறாரு அப்படின்னா மொத்த காலபுருஷனோட கட்டம் இது. அந்த கட்டத்தில் சனி இங்கிருந்து இங்கே பயிற்சி ஆகிறாரோ தவிர உங்களோட கட்டம் அது கிடையாது. பாவகங்கள் பற்றி நான் உங்களுக்கு வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள், அதோட லிங்க்கும் நான் தரேன். அந்த மாதிரி உங்களுடைய பாவம் அப்படிங்கிறது வேறு, நீங்கள் பிறந்த டிகிரி அப்படிங்கிறது வேறு. அதனால் உங்கள் ராகு எங்கே இருக்கோ அந்த தன்மை பொறுத்து தான் ராகு இருக்கும், அதே போல் தான் கேதுவும் அந்த தன்மை பொறுத்து தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு ராகு கேதுவுடைய தன்மைகளை பற்றி நான் சொல்லிட்டேன். ஆனால் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ராகு கேது எங்கேயாவது வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போது இது வரைக்கும் நம்ம திருமண பொருத்தங்கள் அப்படிங்கிற விஷயங்களை நான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ராகு கேது திருமணத்துக்கு ஏதாவது கெடுதல் செய்தா அப்படின்னு முதல்ல பாருங்கள். ரெண்டாவது, ராகு கேது ஏதாவது வந்துச்சான்னு பாருங்கள். செவ்வாய் சுக்கிரன் வரும். அதாவது செவ்வாயின்றது பெண்ணுக்கு கணவன், சுக்கிரன்றது ஆணுக்கு மனைவி. அப்புறம் 2 பேர்த்துக்குமே சுகம் அப்படிங்கிறது சுக்கிரன் தான். ஓகேங்களா? அப்போது செவ்வாய் சுக்கிரன் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதில் கூட அந்த செவ்வாய்க்கே தோஷம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் ராகு கேது அப்படிங்கிற விஷயம் தசா புத்திகளை தவிர வேறு எங்கேயுமே வராது. அதே போல் எல்லா கிரகங்களுமே தசா புத்திகள் நடத்தும்போது நல்லா இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், கெட்டிருந்துச்சு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ராகு நல்லா இருந்தால் சில விஷயங்களை செய்யும், கெட்டிருந்துச்சுன்னா வேறு சில விஷயங்களை செய்யும். அதே போல் கேதுவும் நல்லா இருந்தால் சில விஷயங்களையும், கெட்டிருந்தால் சில விஷயங்களையும் செய்யுமோ தவிர திருமணத்துக்கு ராகும் கேதுவும் எந்த இடத்துலையுமே சம்மந்தமே படாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இப்போ நான் சொல்கிறது, இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேலும் நான் திருமண விஷயங்கள் பற்றி தானே நம்ம பேச போகிறோம். டைவர்ஸ் வரைக்கும் நம்ம பேச போகிறோம். ஒரு திருமணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஜோடி எப்படி கிரகநிலைகள் சரியில்லாமல் இருந்தால் அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேச தான் போகிறோம். அப்போ கூட ராகு கேது எங்கேயாவது வருதா? தசா புத்திகள் தாண்டி ராகு கேது எங்கேயுமே வராது. திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ராகு கேதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையவே கிடையாது. அதனால் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ராகு கேது இருந்தால் தான் நான் பிள்ளைய கொடுப்பேன், பிள்ளைக்கு ராகு கேது இருந்தால் தான் நாங்கள் பையன் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த ஜாதகத்தை நாங்கள் தொடவே மாட்டோம். நீங்கள் தொடலினா கூட பரவாயில்ல, எங்கள் ஜோதிடர் தூக்கி வீசிடுவாராம். ராகு கேது இருக்கிற ஜாதகரோட ராகு கேது இல்லாத ஜாதகத்தை கொண்டு போய் மேட்ச் பண்ண சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா ஜோதிடர் அதை தூக்கி வீசுவாராம். ஒரு ஜாதகத்தை ஜோதிடர் தூக்கி வீசுவாராம். பார்த்துக்கோங்க, அவருக்கு ஜோதிடத்தின் மேலே எவ்வளோ ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னு. ஓகே, அதை பற்றி அது பிரச்சனை நமக்கு இல்லை. ஆனால் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ராகு கேது எந்த இடத்துலையுமே வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ், தசா புத்திகளை தவிர. அந்த தசா புத்திகளும் நல்ல நிலை கெட்ட நிலை அப்படிங்கிறது மட்டும்தான் ராகு கேதுக்கள் செய்யும். எல்லா கிரகங்களும் அதே தான் செய்யும். அதனால் ஒரு தசா புத்திகள் மட்டும்தான் ராகு கேது திருமண நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் ராகு கேதுக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. திருமண விஷயங்களை பார்க்குறப்போ ராகு கேதுக்க நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் சொல்கிறேன், இன்னும் நம்ம பிற்பலன், அதாவது அவங்களுடைய வசதி வாய்ப்புகள், ஒரு பெண்ணோ ஆணோ எப்படி இருப்பாங்கங்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாம் பார்க்க தான் போகிறோம். அதே போல் ஆயுள் ஆரோக்கியத்தையும் பார்க்க போகிறோம். அங்கேயும் ராகு கேதுக்கள் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு அப்போ சொல்லுங்கள், நீங்கள் இது சொன்னீங்களே இப்போ ராகு கேதுவை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயுமே கேட்கவே முடியாது. அந்த மாதிரி திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த இடத்துலையுமே ராகு கேது அப்படிங்கிற விஷயம் வரவே வராது. அதில் தோஷம் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ராகு கெட்டு இருக்குது அப்படின்னா திருமணத்துக்கு அது என்ன பண்ண போகுது? ஓகேங்களா? ராகு கெட்டு தசை வேணால் நடத்தும். ஆனால் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் ராகு எங்கேயும் கேது எங்கேயும் வராது. தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம கேதுவை, அதுவும் ராகுவை கூட இல்லை, கேது
கெட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எந்த இடத்துலையுமே நம்ம கேதுவை நம்ம பார்க்க மாட்டோம். அதுவும் ஏன் தாம்பத்தியத்துக்கு கேதுவை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, கேது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கடவுள் மேலே ரொம்ப பக்தி இருக்கும். அதனால் நமக்கு அந்த கடவுள் பக்தி ஜாஸ்தியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்காதோ அப்படிங்கிறத ஒரே ஒரு தன்மை. கேது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த ஜாதகத்தை முழுமையாக நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கேதுவை மட்டும் பார்ப்போம். ராகுவையெல்லாம் அதில் பார்க்குறதே கிடையாது. அதனால் ராகு கேது அப்படிங்கிறது எந்த வித தோஷமும் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால நம்ம அடுத்ததும் இதே விஷயங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.